ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துடன் விரோதியாக இருக்கக்கூடிய திமுக இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆனால் சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவு தான். ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணா கே.பி. ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறீங்களா நீங்க? பகிரங்கமாக நான் சொல்கிறேன், வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராவது உறுதி. பீகாரிலே வீசக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலும் வீச போகிறது, புயல் மையம் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் இனிமேல் 2026க்கு பிறகு எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது. ஒரே ஒரு நீதிமன்றம், 17 அமைச்சர்கள் மாட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஜெயிலுக்குத்தான் போக முடியுமே தவிர நீதிமன்றத்திலும் போக முடியாது.